மதுரையில் இருக்கார் திருஞான சம்பந்தர். வெற்றி பெற்றாச்சு, மதுரையில் வெற்றி பெற்றாச்சு, முழு வெற்றி. எப்படி சார் 4ஆம் தேதி தானே, அதுக்குள்ளே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது பெரிய வெற்றி, சைவ வெற்றி. சமண இருள் நீங்கிச்சு, சைவ ஒளி பரவிச்சு. ஞானசம்பந்தர் இங்கே இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்காக உங்கள் அப்பா வரார். யார் வரா? சிவபாத வரார். வந்தா நேரம் என்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். மதுரைக்கு வந்துட்டார். நேரம் என்ன பண்ணார் சொல்லுங்களேன், சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க, தப்பு இல்லை. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், போன உடனே அந்த ஊரில் இறங்குறோம். முதல்ல என்ன வேலை செய்வோம்? எது நல்ல ஹோட்டல்னு பார்த்து போய் காப்பி சாப்பிடுவோம். இவர் என்ன பண்ணார்? முதல்ல ஆலவாய் கோயிலுக்கு போனார். எங்கே போனார்? ஆலவாய் கோயிலுக்கு போனார். ஆலவாய் ஈசனை வழிபட்டார். ஆலவாய் ஈசனோடு இருக்கிற அம்மனுக்கு என்ன பெயர்? சரியா சொன்ன. அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதுவும். திருமுறை படித்தவர்கள் எல்லாம் மீனாட்சின்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே இருக்கண்ணின்னு தான் சொல்லுவான். ஏன்னா அதுதான் திருமுறை பேர், அதுதான் திருமுறை பேர். அம் கயல் கண்ணி, வெறும் மீனுன்ட்டா. மீனாட்சி, அச்சின்னா கண்ணு, மீன், மீன் கண். என்ன மீன்? கயல் கண், அழகிய கயல் கண். கண்ணை மீனுன்னு சொன்னா என்ன மீனுன்னு சொல்லணும்ல? கழுத்து மீன். அது இவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்லாவா இருக்கும் கண்ணு? என்னங்க தெரியுறீங்க? மீனுன்னு சொல்லிட்டா போதுமா? மீனாட்சின்னு சொல்லிட்டா போதுமா? மீன் போல கண்ணுன்னு சொல்ல முடியாது. நம்ம அழகா தமிழ்ல சொன்னா அம் கயல் கண்ணி, கயல் போன்ற கண்களை உடையவள்னா அங்கையர் கண்ணின்னு பேரு. அப்படியே அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதுவும் இதுவேன்னு அதை வழிபட்டுட்டு நேரம் நம்ம ஞானசம்பந்தர் தங்கி இருக்கிற மடத்துக்கு வந்தார். பிள்ளைய பார்க்கறதுக்கு. பார்க்க வந்த பொழுது நேரம் உள்ளே போயிட்டாரா? இல்லை. வாசலில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டார், சாமியை பார்க்கணுன்னு கேட்டார். கேட்குறவர் அப்பா, நல்லா கவனமாக கேட்கணும், சாமியை பார்க்கணும். அவங்க உள்ளே போய் சொன்னாங்க, உங்கள் அப்பா வந்திருக்கார், வர சொல்லு. உள்ளே போனார். அப்பாவை பார்க்குறார். புள்ள அப்பாவை பார்க்குறார். முதல் கேள்வி என்ன கேட்பான்? அப்பா புள்ள அப்பாவை பார்த்தா முதல்ல என்ன கேள்வி கேட்கணும்? ஹாஸ்டலில் இருக்கான் ஒரு பிள்ளை, பார்க்கறதுக்காக அப்பா போகிறார். ஹாஸ்டலில் பையன் தங்கி படிக்கிறான். அப்பா பார்க்க போகிறார். புள்ள அப்பாவை பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்பான்? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எப்பா துட்டு கேட்டனை கொண்டாந்துருக்கிறியா அப்படின்னு முதல்ல கேட்பான். என்ன கேட்கணும்னா, அப்பாவை பார்த்தவொடனே அம்மா நல்லா இருக்காங்களா அப்படி தானே கேட்கணும். அப்பா வந்திருக்காரு தெரியுது, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படி தானே கேட்கணும். இந்த புள்ள என்ன கேட்டுச்சு தெரியுமா? அப்பாவை பார்த்துட்டு அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்காங்களான்னு அப்பா கிட்ட கேட்டுச்சு. இது புள்ள. மித்ததெல்லாம் அணிப்புள்ள, தென்னம்புள்ள. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல் அகுதூரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். நாமெல்லாம் திருமணத்துக்கு போகிறோம், மணமக்களை வாழ்த்தணும்னா இந்த பாட்டை தான் சொல்லணும். இந்த பாட்டை நம்ம திருமுறை வாயிலாக அவர்களை வாழ்த்தணும், திருநீர் பூசிட்டு வரணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்,
என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. எப்படி இருக்கிறாங்க அப்பாவும் அம்மா? யாரை கேட்குறாரு? தோணிபுரத்தாரையும் பெரிய நாயகியும் கேட்குறாரு. அவங்க தான் அப்பா அம்மாவா பாருங்க. அப்பாக்கிட்டே சொல்ல அது எப்படியா? கண்ணில் நல்லகுதுரும் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, சீர்காழியை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தாய் என்ன சொல்லுவா? பையன் அமெரிக்காவில் வேலையில் இருக்கான், ஒரு மாதம் லீவில் வந்தான். லீவில் வந்தவொடனே அவன் குஷியாக இருந்தான். சமைச்சு போட்டாங்க அம்மாவும் அப்பாவும், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லீவு முடிஞ்சுது. லீவு முடிஞ்சவொடனே ஊருக்கு கிளம்புறான். ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. ஏர்போர்ட்டில் அப்படியே ஏற்றி விட்டாங்க ஃப்ளைட்டில். பையன் டாட்டா சொல்லிவிட்டு நீ எப்போ வருவானோ தெரியலையே. இந்த அம்மாவுக்கு பையனை ஏற்றி விட்டவுடனே ஒன்றுமே பேசாமல் காரில் வந்து ஏறுறாங்க. இவர் அப்படியே கூடவே வரார். சரி, மனைவியோட மனசை மாற்றணும் இல்லை, பையனை பிரிஞ்ச துக்கம் இருக்குமில்ல. வீட்டுக்கு வந்தவுடனே செங்கமலம் பசிக்குது, வயிறு ஏதாவது செய். சரி, இந்த அம்மா அடுக்களை போய் ஒன்றுமே பேசலை, கண்ணை தொடச்சிக்கிட்ட சப்பாத்தி. என் பிள்ளைக்கு சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும். யாராருக்கோ செஞ்சு போடுறேன், யாராருக்கோ. என் பிள்ளை என்ன சாப்பிட்றானோ தெரியல. என் பிள்ளை என் கண்ணிலேயே நிற்கிறான். என்னது? ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், தோணிபுரத்து ஈஸ்வரன் பெரிய நாயகியும் என் கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளர. என் கண்ணிலேயே நிற்கிறாங்க எங்க அப்பாவும் அம்மாவுங்கிறார். கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகையர். என்ன பாட்டுங்க இத? பாட்டுனா அவருக்கு குஷியாவாரா? சோமநாத ஈஸ்வரரே, நீங்க கண்ட பாட்டை பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா குஷியாவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக பாடி வச்சுட்டு போனார் ஞானசம்பந்தர். அதனால பெருமானை பார்த்தோம்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. இப்ப சிவபெருமானுக்கு ஒரு பேர் சொல்றார். என்ன பேர் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, என்ன பேரு? பெருந்தகை. சிவபெருமானுக்கு என்ன பேரு? அம்மாவுக்கு என்ன பேரு? பெண்ணின் நல்லாள். பெண்ணின் நல்லாள் பெருந்தகை. பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை. அப்ப தோணிபுரத்தில் இருக்க சிவபெருமான் பேரு பெருந்தகை, அம்பாள் பேரு பெண்ணின் நல்லாள். இப்ப பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். சேக்கிடார் என்ன பண்றார்? இந்த குழந்தை கூட்டிட்டு போறாரா, 3 வயசு குழந்தை, அதை அழைச்சிட்டு போறாரா, அது நானும் வருவேன்னு அடம் பிடிக்குது. டேய், நான் குளிக்க போறேன்டா, மந்திரம்லாம் சொல்லணும்டா, படிக்கட்டில் உட்கார வச்சா நீ ஏதாவது பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது? இன்னும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சும்மா தானே போகிறேன், அழைச்சின்னு போங்க அப்படின்ட்டாங்க. சரின்னா அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்தவுடனே அப்படி குளத்தில் அகமர்ஷ்ண ஸ்நானம்னு பேர். நீரில் மூழ்கி மந்திரம் சொல்லணும், நீர்லேயே மூழ்கி மந்திரம் சொல்லணும். இவர் தோணிபுரத்து பெருமானை பார்த்தார். அப்படி பார்த்துட்டு இந்த குழந்தைய பார்த்தார். சாமி நீ பார்த்துக்கன்னு அர்த்தம். அதுக்கு தண்ணியில் இறங்கிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? குழந்தை படித்துறையில் உட்காந்துருக்கு. இவர் உள்ளே போய் இறங்கி விட்டார். இறங்கி அப்படி மூக்கு பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டார். இந்த குழந்தை அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அப்பா இப்போ காணோம். உடனே அழ ஆரம்பிச்சுது. அழுத உடனே அப்பா எங்கேயோ பார்த்துட்டு நம்மளை பார்த்தாரு அப்படின்ட்டு அப்படி பார்த்துது. பார்த்தா அங்கே அப்பா அம்மையப்பர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இதுதான் உண்மையான அப்பா அம்மானு தெரிஞ்சது. அதை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன? அழுத உடனே சிவபெருமான் வந்துட்டார். சிவபெருமான் வந்துட்டார். வந்த உடனே உமையை பார்த்து ஞானப்பால் கொடு. அம்மை பால் கொடுக்குறா. பால் குடிக்குது. இந்த குழந்தை சந்தோஷமாக குடிக்குது, மகிழ்ச்சியாக குடிக்குது. உட்கார்ந்தே ஊட்டுறா. பொற்கிண்ணத்தில் எடுத்து ஊட்டுறா.
இவர் மேலே ஏறி வந்துட்டார். அம்மா நிற்கிறார், சாமி ரிஷபத்து மேலே இருக்கிறார், எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் சிவபாத எழுதியருக்கு தெரியல. ஞானசம்பந்தருக்கு தெரியுது, சிவபாத எழுதியருக்கு தெரியல. பால் ஒழுவதை பார்த்தார். அடே, யார் கொடுத்து நீ குடிச்ச? எச்சில் மயங்கிட ஈது இட்டாரை காட்டு. உன்னை எப்படி நான் ட்ரெயின் பண்ணி வளர்த்திருக்கிறேன். ட்ரெயின் முன்பின் தெரியாதவர்கள் எதையாவது கொடுத்தால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தானே உன்னை வளர்த்திருக்கிறேன். நம்மளையும் அப்படி வளர்த்திருந்தா, முன்பின் தெரியாதவங்ககிட்ட எதையும் சாப்பிடக்கூடாது நம்மளை ட்ரெயின் பண்ணியிருந்தா, ட்ரெயினில் எவனோ எதையோ கொடுத்தான்னு சாப்பிட்டு வாங்கி கிடப்போமா? முன்பின் தெரியாதவர்கள் எதையும் கொடுத்தா உண்ணக்கூடாது, அப்படி தானே ஒன்று வளர்த்துருக்கேன். நீ பால் குடிச்சிருக்க, யார் கொடுத்தது அப்படின்னுட்டு எச்சில் மயங்கிட ஈது இட்டா ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க தெய்வ சேக்கிடார். அடாடா, அற்புதம் அற்புதம். எச்சில், எது எச்சில்? சாப்பிட்டு மீதி வைக்கிறது எச்சில் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது அர்த்தம் இல்லை. எச்சில்னா எதுன்னா, நமக்கு உரிமை இல்லாத பொருள் எச்சில், அதுதான் எச்சில். நமக்கு எது உரிமை உண்டோ அதுதான் நமக்கு சாப்பிடக்கூடியது, இல்லைன்னா அது எச்சில். எச்சில் மயங்கிட ஈது இட்டாரை காட்டு அப்படின்னுட்டு இந்த புள்ள சிரிக்குது. உடனே என்ன பண்ணார், பக்கத்தில் இந்த மரத்திலேருந்து ஒரு கொம்பை ஒடிச்சு கை சிறிய மாறு கொண்டு ஓச்ச. அது என்ன பண்ணிச்சு அந்த குழந்தை? ஆனந்த கண் துளி பெய்து. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டாருங்க, அதுக்கு தான் இவ்வளோ நாளைக்கு கஷ்டப்படுறேன். அது முன்னாடி ஒரு வார்த்தை சேக்கிடார் போடுறார். என்ன சொல்கிறார் அவரை? இப்போ என்ன சொல்லணும் அவரை? அந்த குழந்தை, அந்த பாலகன், அந்த இளங்குருத்து, அப்படி தானே போடணும். அவர் என்ன போட்டார் தெரியுங்களா சேக்கிடார்? அச்சிறிய பெருந்தகையார். இப்போ யார் அவரு? பெருந்தகை. இவர் யாரை பெருந்தகன் சொல்றாரு? பின்னாடி சிவபெருமான பெருந்தகண்டாரு. சேக்கிடார் நம்ம ஞானசம்பந்தர பெருந்தகைங்கிறார். அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண் துளி பெய்து ஒரு திரு கை விரலால் சுட்டி, அப்படி காட்டினாராம். வேதங்களால் சுட்டி காட்டப்பட முடியாத கடவுளை ஞானசம்பந்த பெருமான் தன் திருவிரலால சுட்டி காட்டினார். தோ அப்படின்னு காட்டினார். எங்கடா? தோ தோடுடைய செவியன். அந்த ஒலி பாருங்க, எங்கடா தோ அப்படின்னு சொல்லுவோம்ல, தோன்னுவோம், அது மாதிரி அப்படி காட்டினாராம். ஆக இப்போ இதனால எல்லாம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இரண்ட கருத்து. ஞானசம்பந்தர் வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல. ஞானசம்பந்தர் யாரை, சிவத்தை என்ன வார்த்தையிலே சொன்னார்களோ அதே வார்த்தைகளால் நம்பி ஆண்டார் நம்பியும் தெய்வ சேக்கிடாரும் அதே வார்த்தையால் ஞானசம்பந்தரை சொன்னார்கள் என்கிற காரணத்தினாலே ஞானசம்பந்தர் வேறல்ல. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. பட் ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா?
6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியா? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியா ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி வில் கெட் பேக் டு இட். சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சதபமா சனி சபமக சனி சதபமா சனி சபமக சனி சமகரி ரி சரி ரி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5 on 5, மில்க் 3 on 5. சில மெடிசன்ஸ்க்கு ஓகே, ஏன்னா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2 on 5, கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5, டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5, பிக் நோ, ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி, சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை, குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும்.
ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics AI in grade 11 group.